வெல்கம் டு செபி ஐஏஎஸ் அகாடமி ஷார்ட் அண்ட் டைப்ரைட்டிங் கிளாஸ். நம்ம இன்னைக்கு ஷார்ட் அண்டில் எதை பற்றி பார்க்க போகிறோம்னா, ஷார்ட் அண்ட் எழுதினவர் யாருன்னா சார் ஐசக் பிட்மன்ங்கிற சார் தான். அதை பப்ளிஷ் பண்ணது எப்போன்னா 1837 பப்ளிஷ் பண்ணியிருக்காங்க. இதை நம்ம படித்தா எதுக்கு யூஸ் ஆகும்னா, குரூப் 4 நிறைய எக்ஸாமுக்கெல்லாம் இதை படித்தா குறைஞ்ச கட் ஆஃப் இருந்தாலே வேலைக்கு எடுத்துருவாங்க. அடுத்து ஹை கோர்ட்டுக்கெல்லாம் இதை படித்தா நல்லா யூஸாக இருக்கும். இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறது என்னன்னா த கான்சனன்ட்ஸ். கான்சனன்ட்ஸ்னால் என்னது? மெய் எழுத்துக்கள். ஃபார்ம்ஸ் ஆஃப் கான்சனன்ட்ஸ். ஃபார்ம்ஸ் ஆஃப் கான்சனன்ட்ஸில் என்ன வரும்னா, ஜியோமேட்ரிக்கல் முறையில் ஸ்ட்ரெயிட் லைன், கர்வ்டு லைன் இதை யூஸ் பண்ணி தான் ஸ்ட்ரோக் எழுத போகிறோம். அது எப்படின்னு பார்ப்போம். அரேஞ்ச்மெண்ட்ஸ் ஆஃப் குரூப்ஸ் பி பி இந்த ரெண்டு எழுத்தும் ஃபர்ஸ்ட் பேர் ஆஃப் கான்சனன்ட்ஸ். அடுத்து இருக்கிற 7 பேர்ஸ் ஆஃப் கான்சனன்ட்ஸ் என்னென்னா போனோகிராஃபிக் ஆல்பபெட். அடுத்து கிளாஸ் ஆஃப் கான்சனன்ட்ஸ். கிளாஸ் ஆஃப் கான்சனன்ட்ஸில் என்னெல்லாம் வரும்னா, ஃபஸ்ட்டில் 8 ஸ்ட்ரோக்குக்கு பேரும் என்ன சொல்லுவாங்கன்னா எக்ஸ்ப்ளோடன்ஸ். பி பி டி டி சே ஜே கே கே இந்த ஸ்ட்ரைட்டாக வரக்கூடிய 8 கான்சனன்ட்ஸுக்கு பேர் எக்ஸ்ப்ளோடன்ஸ் சொல்லுவாங்க. அடுத்து இருக்கிற 8 ஸ்ட்ரோக்கோட இது என்னென்னா கான்டினியூவன்ஸ். இது என்னென்னா எஃப் வி இத் தி எஸ் சி இஸ் சி. இந்த 8 கான்சனன்ட்ஸ்க்கு பேர் என்னென்னா கான்டினியூவன்ஸ். அடுத்து இது என்னென்னா நேசல்ஸ்ன்னு சொல்லுவோம். அது என்னென்னா ஹரிசாண்டல் அண்ட் கர்வ் லைனில் தான் இதை யூஸ் பண்ணுவோம். அடுத்தது இருக்க மீதி ஸ்ட்ரோக் என்னென்னா கோலோசென்ஸ். அது என்னென்னா டவுன்வேர்ட்லேயும் வரும், அப்வேர்ட்லேயும் வரும், ரெண்டுமே வரும். அதனால் இது எதனாலன்னா இதுக்கு அடுத்து வரக்கூடிய உயிரெழுத்துக்கள் இது கூட சேர்ந்து வந்ததுன்னா அப்போ நம்ம சேர்த்து தான் எழுதணும். அதனால தான் இதுக்கு பேர் கோலோசென்ஸ்ன்னு சொல்லுவாங்க. லாஸ்ட் இருக்கக்கூடிய ஒரு ஸ்ட்ரோக் என்னென்னா ஆஸ்பிரேட்னு சொல்லுவாங்க. இதை ஒன் வேர்டில் கேட்பாங்க. இதுவும் ரெண்டு வேயுமே வரும், அப்வேர்டும் வரும், டவுன்வேர்ட்லேயும் வரும். ஹைச் ஹே அப்படிங்கிறதுலலாம் இதை யூஸ் பண்ணணும். அடுத்து எப்படி எழுதணும்னா, எல்லா ஸ்ட்ரோக்குமே ஒரே அளவில் தான் எழுதணும், அளவு மாறி எழுதக்கூடாது. பி பீனா லைட்டாக எழுதணும். பி அது டார்க்காக எழுதணும். சவுண்டுக்கு ஏற்றாக்கில் அப்படி எழுதணும், ஸ்ட்ரெயிட் ஸ்ட்ரோக்கு இது. அடுத்தது டி, அடுத்து இது லைட்டாக போடணும். டி அது டார்க்காக போடணும். அடுத்தது சே அது கொஞ்சம் லைட்டாக இருக்கணும். ஜே அது டார்க்காக போடணும். அடுத்து கே லைட்டாக போடணும். கே அது கொஞ்சம் டார்க்காக போடணும். அடுத்து எஃப் எஃப் லைட்டாக இப்படி போடணும். அடுத்து வி கொஞ்சம் டார்க்காக போடணும். அடுத்து இத், அடுத்து தி, அடுத்து எஸ், அடுத்து ஜி அது கொஞ்சம் டார்க்காக போடணும். இஷ் லைட்டாக போட்டால் போதும். ஜி கொஞ்சம் டார்க்காக போடணும். அடுத்தது எம் எம் வந்து ஹரிசாண்டல் லைனில் இப்படி மேலே இப்படி போட்டால் போதும் எம். அடுத்து என் வந்து இப்படி இங்கேருந்து இப்படி போடணும் என். அடுத்து இங் இது வந்து கொஞ்சம் டார்க்காக போடணும் இங். அப்புறமா எல் இங்கேருந்து இப்படி மேலே போடணும். ரெண்டெண்ணா வரும், அப்வேர்டு அண்டு டவுன்வேர்டு. அப்வேர்டு ஆர் வந்து கீழே இருந்து மேலே போகணும். அடுத்த டவுன்வேர்டு ஆர் வந்து மேலே இருந்து கீழே இப்படி வரணும். அது வந்து நம்ம எழுத்து அடுத்த எழுத்து என்ன வருதோ அதுக்கேற்றாக்கில் நம்ம இந்த ரெண்டையுமே போடணும். அது பின்னாடி நம்ம பார்க்கலாம். அடுத்து வேயும் கீழே இருந்து மேலே இப்படி போடணும். அடுத்து ஏ மேலேருந்து கீழே இப்படி ஒரு சின்ன கொக்கி மாதிரி இப்படி போடணும். அடுத்து ஹே ஹைச்சு அதுவும் ரெண்டு வரும், அப்வேர்டு அண்டு டவுன்வேர்டு. அதுவும் நம்ம எழுத்துக்கு ஏற்றாப்புல மாறி வரும்.